Hi everybody. If you want to learn data science, but you don't know how to start over it, then definitely this will be a perfect video for you people. Okay, so I'm going to start a data science series. Adila, the first video is so this is a learning part for data science. Okay, it's not a roadmap because SQL எடுத்துட்டு போக மாட்டேன். ஒன்னு முடிச்சுட்டு இன்னொன்னு போறதுதான் ரோட் மேப்னு சொல்லுவோம். நான் இங்க ஒன்னு முடிச்சுட்டு இன்னொன்னு போக மாட்டேன். ஸோ எப்படி பேரலா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ ஹியர் the first thing in this roadmap is going to be the base, that is Python as well as the math, அதாவது maths. You should give equal importance to both. நம்ம ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி ஒன்று எடுத்திருக்கேன், what is data science. So on the video link நான் கீழே தரேன், நீங்க போய் பாருங்க. So you should give equal important. மேக்ஸுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீ கொடுக்குறியோ அதே இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராமிங்க்கு கொடுக்கணும். ஸோ ரெண்டுமே சேர்ந்தது அப்படிங்கிறது தான் வந்துட்டு பேஸே. ஏன்னா முன்னாடிலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒர்க் பண்ணவங்க தான் லேட்டரா டேட்டா சயின்டிஸ்டாவே மாறினாங்க. ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ் இம்பார்ட்டன்ட். மேக்ஸ் இஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் இன் டேட்டா சயின்ஸ். ஓகே, ஸோ த செகண்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம், திஸ் இஸ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ அனாலிசிஸ் பார்ட் பண்றதுக்காக என்கிட்ட டேட்டா இருக்கு. ஸோ ஐம் டாக்கிங் அபவுட் எக்ஸிஸ்டிங் டேட்டா. இஃப் இட் நீடட் அப்படின்னா நம்ம வந்து டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணலாம் வெப்ல இருந்து அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? யூசிங் வி ஹாவ் சம் டூல்ஸ், பியூட்டிஃபுல் சூப் இந்த மாதிரி பைத்தான்ல இருக்கு. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஏபிஐல. ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் எ டேட்டா. அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கிளீனிங் அண்ட் அனாலிசிஸ். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போற டூல் வந்து பாண்டாஸ் அப்புறம் நம்பை. ஓகே, ஸோ வேணும் அப்படின்னா வி ஹாவ் சிம்பை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க சிம்பை அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பாலிக் பைத்தான். அது வந்து மேக்ஸுக்காக. நீங்க டேட்டா சயின்ஸ் ரிசர்ச்ல பண்றீங்க அப்படின்னா, ரிசர்ச்காக பண்றீங்க அப்படின்னா நீங்க சிம்பை படிக்கணும். Because that will give you lot of symbols. உங்களுக்கு டெரிவேஷன் சிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுல வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் வந்துட்டு விஷுவலைசேஷன். ஸோ டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னா நான் அனலைஸ் பண்ணதை பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனா நான் காமிக்கிறதுக்காக யூஸ் பண்றது. ஸோ மேட்லாப்லிபும் சீபானும் பேசிக் ஆஃப் விஷுவலைசேஷன். ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிளாட்லி. இது கொஞ்சம் வந்து ஈஸி தான், பட் இது வந்து மேக்ஸிமம் ஏற்கனவே சொன்னேன் நேற்று, டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கூகுள் மேப்லாம் கூட யூஸ் பண்ணுதுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மேப்ஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கு எனக்கு பிளாட்லி வந்து பயங்கரமா யூஸ் ஆகும். அண்ட் தென் மாடல் பில்டிங். நான் விஷுவலைசேஷன் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு பில்ட் எ மாடல். அது கிளஸ்டரிங்கா இருக்கலாம், கிளாசிபிகேஷனுக்கா இருக்கலாம், இல்ல ஒரு ப்ரெடிக்ட், நம்ம டேட்டா சயின்ஸோட டெஃபினிஷன் படி ஃபார் ப்ரெடிக்டிங் தி ஃபியூச்சரா இருக்கலாம். அதுக்காக நான் ஒரு மாடல் பில்ட் பண்றேன். அந்த மாடல் பில்ட் பண்றதுக்கு எனக்கு மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் தேவைப்படுது. இந்த மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்கிறது என்னன்னா ஏஐயோட சப்செட்ஸ். ஸோ ஏஐ அப்படிங்கிற ஒரு வேர்டு, ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதோட சப்செட் வந்து மெஷின் லேர்னிங், அதோட சப்செட் வந்து டீப் லேர்னிங். இந்த மெஷின் லேர்னிங்கையும் டீப் லேர்னிங்கையும் ஒரு டூலா நான் எங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்னா டேட்டா சயின்ஸ்க்கு எடுத்துட்டு வரேன். ஸோ டேட்டா சயின்ஸ் யூசஸ் ஏஐ. ஓகேவா? ஸோ டேட்டா சயின்ஸ்ல ஏஐ வந்து நான் யூஸ் பண்றேன். ஓகே, அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வி கான்ட் சே டேட்டா சயின்ஸ் இஸ் ஃபுல்லி ஏஐ அப்படின்னு சொல்லவே முடியாது. டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறதுல என்னன்னா ஏஐயோட சப்செட்டா இருக்கிற மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் ஐ அம் யூசிங் அஸ் எ டூல் இன் டேட்டா சயின்ஸ். இதுதான் வந்து கரெக்ட். ஓகே, ஸோ அந்த ஃபைனல் ஒன் இஸ் எம்எல்ஆர்ஸ். நான் மாடல் பில்ட் பண்ணிட்டேன், எவாலுவேட் பண்ணிட்டேன். அப்போ அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை ரியல் டைம் ஒர்க்கிங்காக நான் எடுத்துட்டு போவேன். அதாவது ஒரு ப்ரொடக்ஷனுக்காக நான் எடுத்துட்டு போறேன். அந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தான் எம்எல்ஆர்ஸ், மெஷின் லேர்னிங் ஆபரேஷன்ஸ். இட் இஸ் லைக் டிப்ளாயிங் மை மாடல். என்னோட மாடலை ஒர்க்கிங்காக டிப்ளாய் பண்றேன். பிளஸ் மானிட்டரிங் அப்படின்னா மேனேஜிங் தட் சாஃப்ட்வேர். அதை நான் கம்ப்ளீட்டா அதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மேனேஜ் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான். So this is the learning part for data science. So next video la நம்ம Python start பண்ணலாம். So here I am going to start from basics to advanced வரைக்குமே நான் complete பண்ணணும்னு நினைக்கிறேன். So let's hope we will finish. Okay, thank you so much.